Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு 2ஆம் இடைப்பருவத் தேர்வு சமூக அறிவியல் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஷின் பேப்பர் தான், ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் இப்போ வரைக்கும் எக்ஸாமுக்கு ரெடியாக இருப்பீங்க. செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கு இன்னும் 4 days தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 10th ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? ஸோ நீங்கள் வந்து பண்ண வேண்டியது சமூக அறிவியலை பொறுத்த வரைக்கும் வரலாறு, புவியியல், குடிமையியல், பொருளியல் இது 4ல் இருக்கக்கூடிய 1 marks ஃபுல்லாக தரோவாக முடிச்சிருங்க. அதை முடிச்சிட்ட பிறகு வரலாறில் இருக்க காலக்கோடு மேப்பு, நெக்ஸ்ட்டு புவியியலில் இருக்கக்கூடிய மேப் வரைக்கும் வேறுபடுத்துக, காரணம் கூறுக, கம்பல்சரி அது ஒரு கொஷின் வருது, அது ஃபுல்லாக தரோவாக முடிச்சிருங்க. அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் கொஷின், நெக்ஸ்ட்டு ஃபைனலாக மற்ற கொஷின்ஸ் இருக்கக்கூடிய ரிமைனிங் கொஷின்ஸ். இந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 50 மதிப்பெண்ணில் 6 marks 6 marks நமக்கு என்னென்ன வருது, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக 6 marks கவர் ஆகிடுது. ஸோ இந்த 6 out of 6 எடுக்கிற அளவுக்கு நம்மளோட ப்ரிப்ரேஷன் இருக்கட்டும். அடுத்து ரோமன் நம்பர் 2 கோடிட்ட இடங்களை நிரப்புக 4 marks கேட்டிருக்காங்க. 6 + 4 அப்போ பாருங்கள் 1 marks நமக்கு 10 marks கவர் பண்ணாங்க. 50ல் 10 marks நமக்கு வந்து இது வரைக்கும் நம்ம படித்ததில் 1 mark வந்திருக்கு. ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியது 40 marksக்கு. ரோமன் நம்பர் 3 எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளி, அதில் வந்து வினா எண் 18க்கு கட்டாயமாக விடையளிக்கவும் 2 mark கொஷின். இந்த 18 வந்து கம்பல்சரி கொஷின், 6 கொஷின் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். இது எல்லாமே நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின், ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க இல்லையா ப்ரீவியஸ் இயரில், அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து தரோவாக பார்த்துக்கோங்க. அதெல்லாம் கருப்பு பணம் என்றால் என்ன, இது வந்து இம்பார்ட்டண்ட் ரிப்பீட்டடான கொஷின் தான். இது வந்து கம்பல்சரி கொஷினில் கேட்டிருக்காங்க 2 mark கொஷின்ஸ். அப்போது அடுத்தது ரோமன் நம்பர் 3 பார்த்திங்கன்னா விரிவான விடை தருக ஏதேனும் 2 மட்டும். 2 × 5 10 marks 5 mark கொஷின். இப்போ இதில் வந்து 1857ஆம் ஆண்டின் பெரும் புரட்சிக்கான காரணங்கள் குறித்து விரிவாக ஆராயவும். இது ரிப்பீட்டடாக, அதாவது மிஸ் பண்ணக்கூடாதுன்னக்கூடிய கொஷின் இது. அடுத்து புவியியலில் வேறுபடுத்துக, காரணம் கூறுக, கம்பல்சரி ஒரு கொஷின் 5 markல வரும்னு சொன்னோம் இல்லையா? இப்போ இந்த 5 மதிப்பெண் வினா நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து தமிழ்நாட்டின் பீடபூமி நிலத்தோற்றத்தின் தன்மையை விவரி, அந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். சில நேர்முக மற்றும் மறைமுக வரிகளை விளக்குக இருக்குது. ஸோ இந்த 4 கொஷினில் எனி 2 நம்ம வந்து ஆன்சர் பண்ணோம் 5 mark இதுக்கு. அடுத்து காலக்கோடு இம்பார்ட்டன்ட் சொன்னோம் 5 marks. காலக்கோடு இந்திய தேசிய இயக்கத்தின் முக்கிய நிகழ்வுகள் 5 எழுதவும், அதுக்கு 5 marks. ரோமன் நம்பர் 6 பார்த்திங்கன்னா விடையளிக்கவும் 8 mark கொஷின். வேலூரில் 1806இல் வெடித்த புரட்சியின் கூறுகளை விளக்குக அல்லது காவிரி ஆறு குறித்து தொகுத்து எழுதுக. அடுத்தது பார்த்திங்கன்னா ரோமன் நம்பர் 7ல் கீழ்காணும் இடங்களை தமிழ்நாடு வரைபடத்தில் குறிக்கவும் 5 mark. மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள், வைகை ஆறு, காவிரி ஆறு, கோடியக்கரை, இது வந்து மேப்பை வந்து 5 mark. ஸோ மேப்பு, காலக்கோடு, அடுத்து நமக்கு டீட்டெயிலு, இதெல்லாம் வந்து தரோவாக நீங்கள் இருப்பீங்க. ஸோ இதை நல்லா தெளிவாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எப்படி படிக்கணுமோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் படிச்சிங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம் டேட்டும் கொடுத்துட்டாங்க, டிலே பண்ண வேண்டாம். உங்களோட ப்ரிப்ரேஷன்ஸை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.